எல்லாருமே கொம்பு சாமியார் நந்தி பகவானை அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொம்பு சாமியார் நந்தி பகவானன்னு கூப்பிடுறாங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது, கேட்குறதுக்கே நல்லா இருக்குதே சாமி. பரவாயில்ல. அண்ணாமலையார் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசம், ஒரு பலன் உண்டு சாமி. ஒவ்வொரு பலன் அவர் யாருக்கு என்ன தரணுமோ. இவ்வளோ வருஷம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுப்பாரு. நீங்கள் எந்த இடத்துக்கான போய் செய்யலான்னுட்டு திருப்ப உங்களுக்கு அந்த இடத்துல பிடிக்கலையா ஆட்டோமேட்டிக்காக அவர் இங்கே கூப்பிட்டுருவார். ஓஹோ, பரவாயில்ல. நீங்களாம் அண்ணாமலையார் பக்கத்துலேயே இருக்கிறீங்க. அந்த கஸ்டடியில் அண்ணாமலையார் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அந்த மலை. அங்கே நீங்களாம் சுற்றி உட்காந்துட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய குடும்பம் வச்சு உட்காந்து தவம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். அப்புறம் தர்மத்தை எடுப்பேன். முன்ன தர்மம் எடுத்தா 10, 20, 100, 500 கூட கொடுத்தவங்க தராங்க. இப்போ அப்படி இல்லை சாமி. ₹1, ₹2, ₹5 ஃபைனல் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் இப்போ வர்றது. அவ்வளோதான் வருது. அண்ணாமலையார் எல்லாத்தையும்